தர்மதேவதையே, தர்மதேவனே, மீனாட்சி சொக்கா, ஒரு அண்டா நிறைய தித்திக்க 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 கமகமகமான்னு வாசனையில் நீ நிறைய விட்டு சக்கரை பொங்கல் தரேன், கரு 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 முறுமுறு முறுன்னு கிறிஸ்பியான உளுந்து வடை தரேன், சாப்பிடு. ஒரு குடம் நிறைய பானகம் குடி, நீர்மோர் குடி. எதுக்கு இவ்வளோன்னு பார்க்காத. தர்மத்தை ஸ்தாபிக்க அவதாரம் எடுத்து அதை நிறைவேற்ற செய்யும் செயல்கள் என்ன சாமானியமா? அதுக்கு எவ்வளோ ஆற்றல் வேணும். அதுக்கு நான் கொடுக்குறதெல்லாம் உனக்கு போகாது, அண்டாவும் போகாது, குடமும் போகாது. நீ செய்கிற காரியம் அவ்வளோ மகத்துவமானது. சரி, தர்மம் அப்படின்னா உலகத்தை தாங்கிறது தர்மம் தான். அதுக்கு 5 அஸ்திவாரம் இருக்குது. ஞானம், அன்பு, நியாயம், சமர்ப்பணம், துணிவு. ஞானம், அன்பு, நியாயம், சமர்ப்பணம், துணிவு. இதெல்லாம் எங்கே இருக்குது? எப்படி பார்க்குறது? எங்கே கிடைக்கும்? எந்த கடையில் கிடைக்கும்? எவ்வளோ ரூபாய் கொடுத்தா கிடைக்கும்? எவ்வளோ விலை? பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள பஞ்சபூதங்கள் 5 இந்திரிய உணர்ச்சிகள் மூலமாக ஆன இந்த சரீரத்துக்குள்ள அறிவு, புத்தி, ஞானம், மன உணர்வுகள், ஹிருதயத்தின் பரிசுத்த எண்ணங்கள், புத்தியின் சிந்தனைகள், சத்தியத்தை அறிந்து அதை உணர்ந்து அதில் நிலை பெற உதவும் ஞானம், இது எல்லாமே நீதான். இது எல்லாமே நீதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஞானம். உன்னை தவிர இங்கே வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே நீதான்னு தெரிஞ்சுக்கிற ஞானம் சத்தியம். ஞானம், சத்தியமே ஞானம். இதில் நிலைத்து நிற்கும் நிலைப்பாடு, இது எல்லாத்துலேயும் நிலைத்து நிற்கும் நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடை கடைபிடிக்கும் முறை, அதனால் வெளிப்படும் செயல்கள், இப்படி இத்தியாதி அடிக்கிட்டே போகலாம். அதுக்கும் முடிவே இல்லை. இந்த மாதிரியே இதுதான் தர்மம்னு சொல்லலாமா? அப்புறம் ஏன் போர், யுத்தம், சம்ஹாரம், வதம் இதெல்லாம்? உண்மையிலே இது எல்லாமே மனிதனை கொன்று போட செய்யப்படுறது கிடையாது, கொல்றதுக்காக செய்யப்படுறது இல்லை. மனித சரீரத்துக்கு உள்ளே சிந்தனைகளில் கலந்த துஷ்ட சுபாவத்தை அழிக்க தான் செய்யப்படுது. இந்த வதம், போர், யுத்தம், சம்ஹாரம் இதெல்லாம் நீ ஏன் செய்கிற அப்படின்னா அந்த மனிதனுடைய உயிரை கொல்றதுக்காக கிடையாது. மனித சரீரத்துக்கு உள்ள சிந்தனைகளில் கலந்த விஷ துஷ்ட சுபாவ எண்ணங்களை அழிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்யப்படுறது. அது அழிஞ்சிட்டா மனுஷன் சிந்தனையில் நல்லது பிரவாகம் எடுக்கும், ஊற்றெடுக்கும். தர்ம வழியில் நின்று ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடையலாம். அதுதானே மீனாட்சி டார்கெட் ஆஃப் தி பர்த், பர்பஸ் ஆஃப் தி பிறப்பு. அதுதானே கடைசி இலக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும். வயிற்றுல பூச்சி இருந்தால் பூச்சி மாத்திரை தந்து அதை வெளியேற்றுறோமே. கேன்சர் கிருமிகளை அழிக்க தெரப்பியும் மருந்தும் அறுவை சிகிச்சையும் செய்கிறோமே. எதுக்கு? மனுஷனை கொல்றதுக்கா? இல்லையே. க்ளீனிங், ரிஃபைனிங் ப்ராசஸ் தானே இது. அதுக்கு பிறகும் மனுஷன் வாழணுங்கிறதுனால தானே அதை செய்கிறது. இந்த ஆப்ரேஷன், இந்த தெராப்பி எல்லாமே. ஒரு ஜீவன் வாழணுமா இல்லை வெறும்னா உயிரோடு இருக்கணுமா? ஒரு ஜீவன் வாழணுமா அல்லது உயிரோட மூச்சு விட்டுட்டு இருக்கணுமா? உயிரோடு இருந்தால் போதும்னா சொகுசு, சுகம், ஜாலியாக அரட்டை அடித்து சாப்பிட்டு பொழுத போக்குறதா? ஆமாம். வாழணும்னா என்ன மீனாட்சி? அதுக்கு உதாரணங்கள் தான் இத்தனை 60 பக்கங்களில் கொஞ்சமாக சுருக்கமாக பதிவு செய்யப்பட்டது. இன்னும் உலகத்தில் இந்த மாதிரி எவ்வளவோ உதாரணங்கள் இருக்குது. எவ்வளவு சொன்னாலும் எசன்ஸ் ரசமான ஒன்று தான். ராமாயணத்தில் ந கச்சின் நாபராத்யதி, அதாவது அதனுடைய அர்த்தம், அந்த ராமாயணத்தில் இருக்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தமிழில் அப்படின்னா, தவறு இல்லாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அகங்காரம், மோகங்கிற அறியாமையில் தவறு செய்தவன் சத்தியஸ்வரூபம் தெரிஞ்சு சரியான வழியில் போக முயற்சி செய்யணும். குடிப்பழக்கத்துக்கு அடிக்ஷன் ஆன மனுஷங்களை அடிக்ஷன் கில்லர் கொடுத்து சரி பண்ணுறது இல்லையா? எதுக்கு? அந்த மனுஷனும் மீதி சொச்ச காலம் நல்லா வாழணுங்கிறதுக்காகத்தானே தவிர அந்த மனுஷனை கில் பண்ணுறதுக்காக அடிக்ஷன் கில்லர் கொடுக்கப்படுறது இல்லையே. அந்த வேலையை தான் தர்மமும் செய்யும். அந்த தர்மம் என்ன அப்படிங்கிறது நீ தான் அந்த தர்மமே. ஜீவன்களை வாழ வைக்கிறதுக்கு தான் நீ இவ்வளவு செய்கிற.
இதுதான் நீ எனக்கு புரிய வச்சிருக்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அது சரியா தப்பா அப்படிங்கிறது நீதான் மீனாட்சி சொக்கா சொல்லணும்.